வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில மாறன் கதையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம வீரமும் மாறனும் இருக்கிறதுக்கு ராமச்சந்திரன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன குடிசை கட்டுறாங்க. யாரு உதவி பண்றாங்கன்னா நம்ம ராகவனும் நம்ம கார்த்தியும் உதவி பண்றாங்க. சோ வீடு கட்டி முடிச்சதோட நம்ம ராகவன் சொல்றாரு, நான் போயிட்டு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம கண்மணி அந்த இடத்துக்கு தண்ணி குடத்தை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு போறாங்க. சோ இத பார்த்துட்டு ராகவன் சொல்றாரு, பரவாயில்ல, கண்மணிக்கு உங்க மேல பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சொல்றாரு, ராகவா, நீ இப்படி கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியலடா, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்திக், நான் எடுத்த முடிவு ஃபைனல், இதுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வீட்டை சூப்பரா கட்டி முடிக்கிறாங்களா, வீட்டுக்குள்ள தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வைக்கிறாங்களா, வீட்டை வந்துட்டு செமையா அழகுபடுத்துறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வள்ளி நிக்கிறாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு வள்ளிக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு பக்கம் விஜய் வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம வள்ளி கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, பிருந்தா கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது விஜய் தானாவே போயிட்டு கையில தண்ணியை கொட்டிக்கிட்டு, சுடு தண்ணியை கொட்டிக்கிட்டு பிருந்தா தான் ஊத்தி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி நாடகம் ஆடுனத அப்படியே நம்ம வள்ளி தூரத்துல இருந்து பார்த்துட்டாங்க. அப்பதான் வள்ளிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இந்த விஜய் அவளோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி பண்றாளா, இல்ல உண்மையிலேயே வீரா சொல்ற மாதிரி இந்த விஜய் கெட்டவளா அப்படின்னு வள்ளிக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்பதான் ஐயர் வந்துட்டு வள்ளிக்கு போன் பண்றாங்க. வள்ளி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ஐயரே. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா, ரீசெண்டா உங்க பையனுக்கு கல்யாணம் ஆனிச்சுல்ல, நான் கூட வந்துட்டு போனேனே. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, ஆமாய்யா. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, கூடிய சீக்கிரம் கார்த்திக் வந்துட்டு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வச்சே ஆகணும். அப்படி வைக்கலைன்னா உங்க மருமகனோட உயிருக்கு ஆபத்து. இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம வள்ளி. அப்ப வள்ளி சொல்றாங்க, சரிங்கய்யா, நான் ஏற்பாடு பண்ணிட்டு நான் சொல்றேன், நாளைக்கே அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். இதை கேட்டதோட ஐயர் சொல்றாரு, இங்க பாருமா, கண்டிப்பா இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்தே ஆகணும், இல்லைன்னா உன் மருமகனுக்கு தான் ஆபத்து. இது கேட்டதோட வள்ளிக்கு ரொம்ப கவலையா போயிடுது. அப்ப வள்ளி வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு, என்ன இது, ஜோதிடர் வேற இப்படி சொல்றாரு, கண்டிப்பா இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்தே ஆகணுமே அப்படின்ட்டு வள்ளி இங்கேருந்து வராங்க. வள்ளி நேரா அவங்க அண்ணன்ட்ட, அண்ணன், இப்பதான் பூசாரி கால் பண்ணாரு, அவர் வந்து நம்ம கார்த்திக்கும் நம்ம விஜிக்கும் சீக்கிரம் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்தே ஆகணும்னு சொல்றாரு. இதை கேட்டதோட ராமச்சந்திர சொல்றாரு, வள்ளி, ஏற்கனவே வீட்டுல பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதுல இது தேவையா? அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணே, இந்த பிரச்சனை தள்ளி இருக்கட்டும்னு, ஒருவேளை தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கல அப்படின்னா நம்ம மருமகனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, கார்த்தியோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கார்த்திக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடத்தலாம், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பாரு வள்ளி. இதை கேட்டதோட வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரம் விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சித்தி, என்ன சித்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, விஜய், உனக்கும் கார்த்திக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். இதை கேட்டதோட விஜய் ரொம்ப சந்தோஷமா, சரிங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை போய் பாக்குறாங்க. கார்த்திக் வந்துட்டு நேரா விஜய் கிட்ட, என்ன விஜய், ரொம்ப சந்தோஷமா வர, ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்தான், நாளைக்கு உங்களுக்கும் எனக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வைக்க போறாங்களாம். வள்ளி சித்தி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க இப்ப என்ன ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் முறைப்படி தாலிய என் கழுத்துல போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிருந்தாவை இந்த இடத்த விட்டு அனுப்பிடலாம். இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஆமா, பிருந்தாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடலாம், இனிமே நீதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா வெளியில வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ்க்கு கால் பண்றாங்க. அப்பதான் மாறன் அந்த பக்கமா வராரு. அப்பதான் அந்த விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. விஜய் அவங்க அத்தை அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி, அத்தை, நான் தான் விஜய் பேசுறேன்,
அப்ப அவங்க சொல்றாங்க, சொல்லுமா. அப்ப விஜய் சொல்றாங்க, நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது. உங்களுக்கே தெரியும் இந்த கல்யாணத்துல என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு அப்படின்னு. இந்த பிருந்தா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு தான் தான் கார்த்தியோட பொண்டாட்டி அப்படின்னு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க மட்டும் நாளைக்கு வந்தீங்கன்னா அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி ஒரு நியாயத்தை கேட்கலாம். இதை கேட்டதோட அவங்க சொல்றாங்க, சரிம்மா, நாளைக்கு நான் கட்டாயம் வரேன். உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட விஜயும், ரொம்ப தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாறன் இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்ப மாறன் அங்கிருந்து வீராவை போய் பாக்குறாங்க. வீரா மாறன் கிட்ட, என்னாச்சு மாறா? மாறன் சொல்றாரு, வீரா, அந்த விஜய் இப்ப அத்தை அப்படின்னு யாருக்கோ போன் பண்ணா. நாளைக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுதாம். அந்த சடங்குல பிருந்தாவை இந்த இடத்தை விட்டு துரத்துறதுதான் அவளோட திட்டமே. இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாறா சொல்ற? மாறன் சொல்றாரு, ஆமா, இப்ப அவ யாருக்கிட்டே போன் பேசிக்கிட்டு இருந்தா. நம்ம கூட அன்னைக்கு ஒரு போனை கூட பாத்திமாட்ட கொடுத்தோம்ல, சோ அதே போனு தான் இப்ப அவ வச்சிருக்கா. அப்ப வீரா சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னனே அவ போய் சொல்றாங்க, அவ சரியான ஆளுதான். சரி, ஓகே, என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு. மாறனும், சரி, எனக்கு பிருந்தாவை நினைச்சு பார்த்தாதான் கவலையா இருக்கு. வீரா கேக்குறாங்க, இப்ப கவலைப்பட்டு என்ன மாறா பண்றது? அத நீ அப்பவே யோசனை பண்ணிருக்கணும். நீ பாட்டுக்கும் என் தங்கச்சியை பிடிச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட பாத்தியா. இப்ப தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு விஜய்க்கும் கார்த்திக்கும் தான் நடக்க போகுது. இத பாத்துட்டு என் தங்கச்சி தான் வேதனைப்பட போறா. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அதான் அந்த விஜய் தப்பானவன்னு உனக்கே தெரியுதுல, அப்புறம் என்ன? அப்ப வீரா சொல்றாங்க, தப்பானவன்னா அவ தப்பானவ அப்படின்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை நடத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு என் தங்கச்சிய நீ 2ஆம் தரமால கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, ஐயோ அம்மா, உன்கிட்ட என்னால பேசி புரிய வைக்க முடியுமா இல்ல ஜெயிக்க முடியுமா? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம வீர யோசிக்கிறாங்க, நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை நம்ம கண்மணி வந்துட்டு பால் வாங்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க. 2 லிட்டர் பால் வாங்கும் பொழுது மாறனும் வந்து நிக்கிறாரு. நீ என்ன, நீ வீட்டுக்கு பால் வாங்குறீங்களா? நானும் வாங்கதான் போறேன் அப்படின்ட்டு, இங்க பாருங்க, இனிமே நாளையில இருந்து அந்த வீட்டுக்கும் 1 லிட்டர் பாலை கொடுத்துருங்க, சரியா? இதை கேட்டதோட அவரும் சரி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாறன் வந்துட்டு கண்மணியை பார்த்து, என்ன நீ இன்னைக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் போல? அப்ப கண்மணி மாறனை பார்த்து முறைச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப மாறன் நேரா பால் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் வள்ளி வந்துட்டு நேரா ராமச்சந்திரன்ட்ட எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றதோட எல்லாரும் வராங்க. வந்ததோட வள்ளி சொல்றாங்க, இது மாதிரி தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வைக்க போறோம், எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, 8 மணி போல. இதை கேட்டதோட பிருந்தா ரொம்ப சந்தோஷமா, சரிங்க சரிங்க வள்ளியம்மா அப்படின்னு சொன்னதோட அப்ப விஜய் நேரா பிருந்தாவை பார்த்து, ஏய், உனக்கு வெக்கமா இல்ல? உன்னையவா வள்ளி சித்தி கூப்பிட்டாங்க? எனக்கும் கார்த்தி மச்சானுக்கும் தான் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது. உனக்கும் கார்த்தி மச்சானுக்கும் இல்ல. நீ 2ஆவதா வந்து ஒட்டிக்கிட்டவ. உனக்கெல்லாம் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னதோட வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜய் வாய மூடு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம விஜய் சொல்றாங்க, சித்தி, நான் சரியா தானே சொன்னேன்? அப்ப வள்ளி நேரா பிருந்தா பார்த்து, இங்க பாரு பிருந்தா, விஜய்க்கும் கார்த்திக்கும் தான் சம்பிரதாயப்படி கல்யாணம் நடந்தது. உனக்கும் கார்த்திக்கும் இல்ல. அதனால உனக்கும் கார்த்திக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு கிடையாது. ராமச்சந்திரன் நேரா விஜய பிருந்தாவை பார்த்து, இங்க பாரு பிருந்தா, தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காரு. அப்படி நடக்கலைன்னா கார்த்தியோட உயிருக்கு ஆபத்தா. அதனால இது நடந்தே ஆகணும். இது கேட்டதோட பிருந்தா வந்துட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க. அப்புறமா எல்லாரும் வெளியில வராங்க. அப்ப அந்த விஜய் என்ன பண்றாங்கன்னா, நேரா பிருந்தா கிட்ட போயிட்டு, ஓய், நான் தான் சொன்னல, நீ இந்த வீட்டுல எப்பவும் ஒரு மூலையில வேலைக்காரி மாதிரி தான் இருக்க போற. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே. நீ தான் வந்து அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதோட பிருந்தா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து வள்ளி விஜய கூப்பிடுறாங்க, விஜய் அப்படின்னு. அப்ப விஜய் இங்க இருந்து வராங்க. அப்ப மாறன் நேரா விஜய பார்த்து, என்ன விஜய், ஃபங்க்ஷனா? அப்ப விஜய் மாறனை பார்த்து, ஆமா மச்சான் அப்படின்னு சொன்னதோட மாறனும் சரி சரி போயிட்டு அப்படின்னு சொன்னதோட விஜய் ரொம்ப சந்தோஷமா கார்ல போய் ஏறுறாங்க. அதே நேரம் பிருந்தா வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. காரு கிளம்பி போகுது. அப்பதான் மாறன் பிருந்தாவை கூப்பிடுறாரு. பிருந்தா அங்கிருந்து அழுதுகிட்டே வராங்க. சொல்லுங்க மாமா. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நீ வீட்டுக்குள்ள போயிட்டு நல்லா விலை உயர்ந்த பட்டு புடவையா உன்னை எடுத்துட்டு வா, எடுத்து கட்டிக்கிட்டு வா. அப்ப பிருந்தா கேக்குறாங்க, எடுக்க மச்சான்,
அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, மாமா சொல்றாருன்னு போய் கட்டிக்கிட்டு வா. இது கேட்டதோட பிருந்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பட்டு புடவையா எடுத்து கட்டிக்கிட்டு வெளியில வராங்க. அப்ப மாறன் விஜய பார்த்துட்டு பிருந்தாவை பார்த்துட்டு, சரி வா நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகலாம். அப்ப பிருந்தா கேக்குறாங்க, என்னதான் வரக்கூடாதுன்னு ராமச்சந்திர மாமாவும் வள்ளியம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்களே, நான் எப்படி வர்றது? அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதோட விஜய் பிருந்தாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் வீரா நேரா மாறன் கிட்ட, என்னடா பிளான் பண்ணிருக்க? மாறன் சொல்றாரு, அந்த கல்யாணத்தை பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ண தெரியாதா, வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோவில்ல எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பிருந்தா பட்டு புடவை கட்டிக்கிட்டு வரதை பார்த்துட்டு விஜய் ஷாக் ஆகுறாங்க. விஜய் நேரா வள்ளி கிட்ட போயிட்டு, சித்தி அங்க பாருங்க, அவளை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, மாறனையும் வீராவையும் கூட்டிக்கிட்டு வந்துட்டா. கண்டிப்பா அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சித்தி வந்திருக்காங்க. என் வாழ்க்கை போக போகுது சித்தி. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், பொறுமையா இரு. இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, சித்தி என்ன சித்தி இப்படி சொல்றீங்க? நீங்க வர வர சரியில்லை. நீங்க அந்த வீராக்காவுக்கு ஆதரவா ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. பாருங்க சித்தி, ஒருவேளை நீங்க மட்டும் என்னை விட்டுட்டு அந்த பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை நடத்தி வச்சீங்க, என்ன உசுரோடவே நீங்க பார்க்க முடியாது சித்தி அப்படின்னு சொன்னதோட வள்ளி நேரா விஜய் கிட்ட, விஜய் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் சொல்றாங்க, சித்தி நானும் ஒரு அளவுக்கு தான் சித்தி பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வள்ளி சொல்றாங்க, சரி பொறுமையா இரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் பக்கத்துல பிருந்தா வீரா மாறன் வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, வள்ளி இப்ப எதுக்கு இவங்க வந்தாங்கன்னு கேளு வள்ளி. அப்ப மாறன் சொல்றாரு, இது கோவில், இந்த கோவிலுக்கு யாரு வேணாலும் வரலாம், நாங்க சொல்லிட்டுதான் வரணுமா என்ன? இது கேட்டதோட ராமச்சந்திரன் கோவப்படுறாரு. இன்னொரு பக்கம் வள்ளி ராமச்சந்திரனை பார்த்து, அண்ணன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா வள்ளி வந்துட்டு வெளியில வரும் பொழுது ஒரு அம்மா நேரா வள்ளிய வந்து பாக்குறாங்க. வள்ளி நேரா அந்த அம்மாவை பார்த்துட்டு ஒதுங்கி போக பாக்குறாங்க. அந்த அம்மா டக்குன்னு வள்ளியே நிறுத்துறாங்க. வள்ளி நேரா அந்த அம்மா கிட்ட, யாரு நீங்க, இப்ப எதுக்காக என்ன நிப்பாட்டுறீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாருமா, உன்னை எச்சரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, என்னம்மா சொல்ற? அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, உன் குடும்பத்துக்குள்ள ஒருத்தி புகுந்திருக்காளே, அவ நல்லவளே கிடையாது. அவ உன் குடும்பத்தை மொத்தமா காலி பண்றதுக்கு தான் தேடி வந்திருக்கா. இது கேட்டதோட வள்ளி கேக்குறாங்க, நீ யார சொல்ற? விஜய சொல்றியா, பிருந்தாவை சொல்றியா? 2 பொண்ணு என் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த விஜய சொல்றேன். அவ இந்த குடும்பத்துக்கு வந்த சாபக்கேடு. பழைய பகைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ராமச்சந்திரனை பழி வாங்குறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. உன் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னா அந்த விஜய இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. அப்பதான் உன் மருமகன்களோட உயிர் தப்பிக்கும். இல்லைன்னா அவங்க நீ உயிரோட பார்க்கவே முடியாது, உன் குடும்பம் சிதறி போயிடும் அப்படின்னு சொன்னதோட நம்ம வள்ளி கேக்குறாங்க, நீங்க யாரு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அதை நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வள்ளி அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறாங்க அந்த லேடிய. ஆனா அந்த லேடிய காணும். இதை பார்த்ததோட வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வந்துட்டு போனவங்க யாரு? கடவுள் சன்னதியில வந்து சொல்லிட்டு போறாங்க. ஒருவேளை அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு ஒரே சந்தேகம். அப்ப ஒரு சாமியார் உட்கார்ந்து சிரிக்கிறாரு. அப்ப வள்ளி நேரா அவங்க கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் உறவுக்காரி விஜி, என் அண்ணி சொந்தத்துல அவ மட்டும்தான் மிச்சம் இருக்கா. அவ இந்த அளவுக்கு வருத்தத்தோட இருக்கா அப்படின்னா அதுக்கு நாங்க தான் காரணம். அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளையும் விட்டு கொடுக்க முடியல, பிருந்தாவையும் விட்டு கொடுக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறேன். அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, இங்க பாரு, இப்ப உன்னை சந்திச்சுட்டு போனது வேற யாரும் இல்ல, சாட்சாத் அந்த அம்மன் தான் உன் நேரடியா வந்து உன் குடும்பம் அவளால ஆபத்துல இருக்கு அப்படின்னு எச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. இது கேட்டதோட வள்ளிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சாமியார் சொல்றாரு, இங்க பாரு, உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய கடமையிலே நீ இருக்க. நீ மட்டும் கடமை தவறின அவ்வளவுதான், உன் குடும்பம் சிதறிடும். இதை கேட்டதோட செம ஷாக் ஆகுறாங்க வள்ளி. அப்ப வள்ளி சொல்றாங்க, என் குடும்பம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், என் குடும்பத்தை நான் காப்பாத்தியே ஆவேன் அப்படின்ட்டு வள்ளி அங்கிருந்து வராங்க. அப்ப அந்த விஜய் வந்துட்டு ரொம்ப ஜாலியா வந்துட்டு மணமேடையில உட்கார்ந்துருக்காங்க. பிருந்தா இதை பார்த்துட்டு கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. அப்பதான் மாறன் பிருந்தாவை பார்த்து, பிருந்தா அழாத பிருந்தா,
உனக்கும் கார்த்திக்கும் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு தைரியம் சொல்றாரு. ஆனா பிருந்தா சொல்றாங்க, எனக்கு பார்க்க போனா அப்படி தெரியலையே மாமா. அப்ப மாறன் சொல்றாரு, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா விஜய்? அப்ப விஜய் சொல்றாங்க, நம்பிக்கை இருக்கு மாமா. அப்புறம் ஏன் நீ இப்படி கவலைப்படுற? இங்க பாரு, இந்த ஃபங்க்ஷன் உனக்கும் கார்த்திக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் வள்ளி அந்த இடத்துக்கு வராங்க. வள்ளி வந்துட்டு நம்ம கார்த்திய பாக்குறாங்க. கார்த்திக் வந்துட்டு ரொம்ப கவலையோட இருக்கிறத பார்த்துட்டு நம்ம வள்ளி நேரா கார்த்திக் கிட்ட, கார்த்திக் மன மேடையில உட்காரு அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் மன மேடையில உட்கார்றாரு. அதுக்கப்புறமா நம்ம வள்ளி நேரா நம்ம பிருந்தாவை பார்த்து, பிருந்தா நீயும் போய் உட்காரு. இது கேட்டதோட பிருந்தா அதிர்ச்சியாக, விஜயும் அதிர்ச்சியாக. அப்ப விஜய் கேக்குறாங்க, சித்தி என்ன சித்தி சொல்றீங்க? இவளை எதுக்கு இங்க உட்கார சொல்றீங்க? இவ எதுக்கு இங்க உட்காரணும்? சித்தி தேவையில்லாம இவளை உட்கார வைக்காதீங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், பாய மூடு. அப்ப விஜய் அதிர்ச்சியாக, அப்பதான் நம்ம மாறன் நேரா வள்ளிய பார்த்து, அத்தை சரியான முடிவு எடுத்திருக்க. அப்ப பிருந்தா போயிட்டு கார்த்தி பக்கத்துல உட்கார்றாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன், என்னை ஏமாத்தி கண்டிப்பா அந்த பிருந்தாவோட தான் கார்த்தியை சேர்த்து வைப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணிட்டீங்களா? அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, ஏய் வாய மூடு. இந்த குடும்பத்துக்குள்ள நீ எதுக்காக வந்த அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு பச்சை துரோகிய இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. என் குடும்பத்தையே காலி பண்றதுக்காக தானடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வள்ளி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. விஜய் நேரா அப்படியே மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு, என்ன சித்தி சொல்றீங்க? நான் இந்த குடும்பத்தை எப்படி சித்தி பழி வாங்குவேன்? அப்ப வள்ளி சொல்றாங்க, சீ வாய முடு, ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். என் குடும்பமே இன்னைக்கு உன்னால தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு எவ்வளவு ஒரு பொய் சொல்லி என் கார்த்தி மேல இவ்வளவு பெரிய என் பிள்ளைய நான் இத்தனை வருஷமா வளர்த்தும் என் பிள்ளை மேல நான் நம்பிக்கை இல்லாம போயிட்டேனே. அதை நினைச்சா தாண்டி எனக்கு வேதனையா இருக்கு. கண்டவ சொல்ற அப்படிங்கறதுக்காக நான் என் பிள்ளை மேல சந்தேகப்பட்டுட்டேனே அப்படின்ட்டு வள்ளி அந்த விஜய செம்மையா ரிவீட் அடிக்கிறாங்க. இத பார்த்துட்டு விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் நம்ம வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி போயிரு அப்படின்னு கேட்டுட்டோட வள்ளி கேக்குறாங்க, ஏன் நான் எதுக்கு போகணும்? என் கழுத்துல கார்த்தி மச்சான் தாலி கட்டி இருக்காரு, நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு வள்ளி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது கதைகள் பத்தி ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.